மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. அகில் இப்படி துப்பிட்டே இருந்தா எப்படிடா நான் ஊட்டுறது? டேய் அகில் குட்டி, இட்லி துப்பாதடா, சாப்பிட்டு அப்பதானே பெரிய பையனா வளர முடியும். இந்தடா செல்லம், இங்க பாரு, இந்த 2-3 வாய் இட்லி சாப்பிட்டா போதும். இந்த சொல்லு. டேய் அகில் துப்பாதடா. டேய் என்னடா அகில், நீ கஷ்டப்பட்டு உனக்கு ஊட்டி விட்டா நீ துப்பிக்கிட்டே இருக்க. இங்க பாரு, இன்னொரு தடவை துப்புன அப்புறம் அம்மா அடிச்சிருவோம் பாத்துக்க. ஐயோ அகில் குட்டி அழாதடா. ஷைலு, இப்ப நீ எதுக்கு அவன் திட்டுற? பின்ன என்னக்கா, நம்ம 2 பேரும் எவ்வளவு நேரமா இங்க உட்கார்ந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு வாயாவது சாப்பிட்டா பரவாயில்ல, வாயில வாங்குறது துப்புறது இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கா ரொம்ப நேரமா. ஏய் அவன் குழந்தை தானே, அவன் அப்படிதான் பண்ணுவான், நீ எதுக்கு அவனை திட்டுற? இங்க பாரு, நீ திட்டினதும் அவன் எப்படி அழறான் பாரு, பாவம். கா நீ வேற, அவன் பாவம்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிடாம இருக்கிறதுக்காக சும்மா அழுது டிராமா பண்றான். நான் இட்லியை துப்பாதுடான்னு சொல்லும்போது மட்டும் அவனுக்கு புரியல, இப்ப நான் அடிச்சிருவேன்னு சொல்லும்போது மட்டும் அவனுக்கு புரியுதா? ஏண்டா அகில், அம்மா அடிச்சிருவேன்னு சொல்லும்போது மட்டும் அழறல்ல, அப்ப சாப்பிடுடா துப்பாதேன்னு சொல்லும்போது மட்டும் ஏண்டா சாப்பிட மாட்டீங்களா? ஷைலு நீ சும்மா இரு, நீ எதுவும் சொல்லாத, அவன் பாவம் அழறான். அகில் குட்டி நீ அழாதடா, நீ சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, யாரும் உன்னை திட்ட மாட்டாங்க, அதான் அம்மா இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நீ அழாத. ஐயோ அக்கா, இப்படி எல்லாம் சொன்னா அவன் சாப்பிட மாட்டான், அவனை கொஞ்சம் மிரட்டினாதான் அவன் பயந்துட்டு சாப்பிடுவான். நீ சும்மா இரு ஷைலு, அவன் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, அவனை அழ வைக்காத, எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன, அவன் சாப்பிடணும் அவ்வளவுதானே, இரு அவனை சமாதானம் பண்ணி நம்ம எதையாவது காமிச்சு கதையெல்லாம் சொல்லி ஊட்டி விட்டுக்கலாம், ஆனா நீ திட்டாத அவனை. சரிக்கா, நான் திட்டல. சரிடா அகில் குட்டி அழாத, நான் உன்னை திட்ட மாட்டேன். சரி நம்ம காக்கா பார்த்துட்டே சாப்பிடலாமா? பாத்தியாக்கா, காக்கான்னு சொன்னது அழுகே நிறுத்திட்டான். ஆமா அழுகே நிறுத்திட்டான். சரி இந்த மாதிரி நம்ம காக்காவை காமிச்சு எனக்கு சாப்பாடு ஊட்டலாம், அப்ப அவன் அழாம சாப்பிட்டுக்குவான். டேய் அகில் குட்டி, அங்க பாரு, ஒரு பெரிய காக்கா வருது. காக்கா ஓடி வா, எங்க அகில் குட்டி இட்லி சாப்பிடுறான், உனக்கும் வேணுமா? ஓடி வா காக்கா. காக்கா ஓடி வரணும்னா இப்ப அகில் குட்டி ஒரு வாய் இட்லி வாங்கணும். இந்தா சீக்கிரம் சீக்கிரம் இட்லி வாங்கிக்கோ, அப்பதான் காக்கா ஓடி வரும். அப்பாடா, ஒரு வழியா ஒரு வாய் இட்லி வாங்கிட்டான். இவனை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள காக்கா வரும் வரும், நீ இன்னொரு வாய் வாங்கு, அப்பதான் காக்கா வரும். ஆமா அகில் குட்டி, நீ சீக்கிரம் சீக்கிரம் இட்லி சாப்பிட்டாதான் காக்கா ஓடி ஓடி வரும். இந்த ஒரு வாய் இட்லி வாங்கிக்கோ. தங்கம் தங்கம் இங்கே இருக்க? ஆமா மாமா, நானும் ஷைலுவும் அகில் குட்டிய சாப்பிட வச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த குட்டி பையன் சாப்பிடவே மாட்டேங்கிறான் மாமா, வாயில இட்லி வாங்கிட்டு துப்பிட்டே இருக்கான். அப்புறம் நாங்க 2 பேரும் காக்கா காக்கான்னு கதையெல்லாம் சொல்லி தான் சாப்பிட வச்சிட்டு இருக்கோம். ஒரு வாய் இட்லி வாங்குறதுக்கு உங்க 2 பேரையும் பாடப்படுத்திட்டு இருக்கானா? டேய் சேட்டக்காரா, ஒரு இட்லி சாப்பிடுறதுக்கு 2 அம்மா உங்களையும் பாடப்படுத்திட்டு இருக்கியாடா? என்னது ஆமாங்கிறியா படவா? என்ன ஷைலுது, வெறும் இட்லி ஊட்டிட்டு இருக்க? வெறும் இட்லி கொடுத்தா எப்படி சாப்பிடுவான்? கொஞ்சம் பால் சக்கரை ஏதாவது போட்டு கொடு, அப்பதானே சாப்பிடுவான். இல்ல மாமா, பால் ஊத்திருக்கேன், அப்புறம் சக்கரை எல்லாம் இப்பவே கொடுக்க கூடாதுன்னு அவர் சொல்லிருக்காரு, அதனால சக்கரை போடல மாமா. ஓ டாக்டர் சொல்லிட்டாரா? சரி சரி, அவர் சொல்றதும் சரிதான், இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு வாய்க்கு கொஞ்சம் டேஸ்டா இல்லைன்னா சாப்பிடாதுங்களா, அதுக்கு தான் சொன்னேன். ஆமா மாமா, சாப்பிடவே மாட்டேங்கிறான். நானும் சரி சாப்பிட வைக்கிறதுக்காக கொஞ்சமா நாட்டு சக்கரையாவது போட்டுக்கிறேங்கன்னு சொன்னா, இல்ல 1 வயசு வரைக்கும் பிள்ளைங்களுக்கு உப்பு சக்கரை எதுவுமே சேர்த்தவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அது அவர் டாக்டர் இல்லம்மா, அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஆனா நம்ம தான் பிள்ளைய சாப்பிட வைக்கிறதுக்காக கொஞ்சமா குடுக்கலாம்னு நினைப்போம், ஆனா அது உடம்புக்கு கெடுதல்னு அவர் சொல்லும் போது சரி வேண்டாம் விடு, அப்படியே எதையாவது காமிச்சு 1-2 வாய் ஊட்டி விடு, அவன் சாப்பிடுற வரைக்கும் போதும். சரி மாமா, அதான் எதையாவது காமிச்சு ஊட்டலான்னு நானும் அக்காவும் இங்க வெளியே உட்காந்து ஊட்டிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நீங்க சாப்பிட்டீங்களா மாமா? இல்லம்மா, இன்னும் சாப்பிடல, சாப்பிடணும். அமுதாக்கு கொடுக்காம நான் இன்னைக்கு சாப்பிட்டு இருக்கேன். அதான் மணியாவது, சாப்பிட்டுட்டு மருந்து வேற சாப்பிடணுமே, எங்கன்னு காணமேன்னு அவளை பார்க்க வந்தேன்.
தங்கம் நீ வா, ஷைலு அகிலுக்கு சாப்பாடு ஊட்டிக்கு வா. நீ வந்து சாப்பிட்டு மருந்து சாப்பிடு. இல்ல மாமா, எனக்கு இப்ப பசிக்கல. நான் அகிலுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து சாப்பிட்டுட்டு மருந்து சாப்பிட்டுக்கிறேன். தங்கம் சரி, அகில் விஷயத்துல நீ சொன்னா கேட்க மாட்ட. அவனுக்கு சாப்பிட கொடுத்துட்டு சீக்கிரமா வா, வந்து சாப்பிட்டுட்டு மருந்து சாப்பிடணும். சரி மாமா, அகில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி தங்கம். அப்புறம் ஷைலு அன்பு எங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டாரா? இல்ல மாமா, அவரு ஐஷோட ஹாஸ்டலுக்கு போயிருக்காரு. அவளோட ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் அங்க ஹாஸ்டல்லே இருக்குல்ல, எடுக்கவே இல்ல. அதான் ஹாஸ்டல்ல போய் வெக்கேட் பண்ணிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலான்னு போயிருக்காரு. ஓ அப்படியா, சரி சரிம்மா. அவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருந்துச்சு, அதான் அவர் எங்கன்னு கேட்டேன். என்ன மாமா, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல ஷைலு, நம்ம சிவா ஐஷு விஷயத்தை பத்தி தான். அவங்கள பத்தி என்ன மாமா? அது ஒண்ணும் இல்லம்மா, இவன் யாருக்கும் தெரியாம யார்கிட்டயும் சொல்லாம அவன் பாட்டுக்கு ஐஷு கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டான். யாரும் இல்லாம நடந்திருந்தாலும் நடந்தது கல்யாணம் தான். ஆனா அதுக்குன்னு அது மட்டுமே போதும்னு அப்படியே விட்டுற முடியாதுல்ல. இப்ப நம்மளா இருந்தாலும் சிவாவோட கல்யாணத்தை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தோம். அதே மாதிரிதான் அன்புவும் அவரோட தங்கச்சியோட கல்யாணத்தை பார்க்கணும்னு அவரும் எவ்வளவு ஆசையா இருந்திருப்பாரு. ஆசையை விடு, இப்ப ஊர்க்காரங்களுக்கே சிவாவும் ஐஷுவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும்? அவன் பாட்டுக்கு ஏதோ ராத்திரியில தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். நாளைக்கு ஊர்ல இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் எப்படி கல்யாணம் ஆச்சு, என்னாச்சு, யாருக்கும் தெரியாம பண்ணிக்கிட்டாங்கன்னு ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம எதுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு? அதான் அவன் கட்டினது தாலியாவே இருந்தாலும் அதை முறைப்படி கட்டணும்ல. பெருசாலாம் வேண்டாம். நம்ம குடும்பத்துல உள்ளவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு அவங்க 2 பேருக்கும் சிம்பிளா முறைப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா என்னன்னு தோணுச்சு. நான் ஏன் சொல்றேன்னாமா, இப்போ 2 பேரும் என்னதான் சமாதானமாகி ஒன்னா வாழ ஆரம்பிச்சாலும் என்னைக்கா இருந்தாலும் 2 பேரும் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க தானே. அப்படிங்கிற அந்த ஒரு பேரு அது என்னைக்கும் போகாது பத்தியா. அதான் நம்மளே அவங்களுக்கு முறைப்படியா சிம்பிளா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டோம்னா அப்புறம் எல்லாம் சரியாயிடும் பத்தியா. அதுக்குதாம்மா சொல்றேன். நீங்க சொல்றது சரிதான் மாமா, நானும் இத பத்தி யோசிச்சேன். இப்ப எனக்கா இருந்தாலும் அம்மாச்சிக்கா இருந்தாலும் ஏன் அமுதாக்காக்கு கூட அவனோட கல்யாணத்தை பார்க்கணுங்கிற ஆசை இருந்துச்சு. ஆனா இப்படி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டானேன்னு எல்லாருக்கும் அவன் மேல ஒரு வருத்தம் தான். அப்புறம் அவர் கூட ஐஷோட கல்யாணத்தை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு. கடைசியில தங்கச்சியோட கல்யாணத்தை பார்க்க கூட முடியலன்னு அவருக்கும் வருத்தமா தான் இருந்துச்சு. அதுக்குதாம்மா ஷைலு நானும் சொல்றேன், நம்ம எல்லாரோட ஆசைப்படி அவங்க 2 பேருக்கும் சிம்பிளா முறைப்படி நம்மளே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா என்ன? பண்ணலாம் மாமா, நீங்க அவர்கிட்ட பேசுங்க. அவரே இதுக்கு சரின்னு தான் சொல்லுவாரு. ஆனா அதுக்கு முன்னால சிவா கிட்டயும் ஐஷு கிட்டயும் கேட்கணுமே மாமா. ஆமா, சிவா என்ன சொல்ல போறான்? ஒரு தடவை இல்ல 10 தடவை தாலி கட்டணும்லாம் அவன் கட்டுவான். ஆமா மாமா, ஆனா ஐஷு கிட்ட கேட்கணும் மாமா. அவ என்ன சொல்லுவாளோ தெரியலையே. அவகிட்ட நம்ம எப்படிமா கேக்குறது? அதான் அன்பு கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவர்கிட்ட பேச சொல்லுவோம். சரி மாமா, அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் சொன்னா அவ கண்டிப்பா கேப்பா. சரி ஷைலு, நான் அன்பு வரட்டும், அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிக்கிறேன். சரிங்க மாமா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க பிள்ளைக்கு சாப்பாடு கொடுங்க. அபி, இட்லி சாப்பிடலாமா? ஐயோ, எனக்கு இட்லி பிடிக்காத. எனக்கும் பேபிக்கும் தோசை தான் பிடிக்கும். ஐயோ, தோசை தான் பிடிக்குமா? ஆனா வீட்டுல இட்லில செஞ்சிருக்காங்க. எனக்கு இட்லி பிடிக்காத. ஐயோ, எனக்கு இட்லி வேண்டாம். எனக்கு தோசை சுட்டுடா. എന്ത്? ഞാൻ ദോശ ചുട്ടു തരാനോ? ஐயோ அபி, தோசையெல்லாம் இப்ப சுட முடியாது. இப்ப இட்லி தான் இருக்கு. சரி, இப்ப மாத்திரம் இட்லி சாப்பிடு. நாளைக்கு உனக்கு தோசை செஞ்சு தரேன். ஐயோ அபி, இப்போ தோசையெல்லாம் சுட முடியாது அபி. அங்க கிச்சன்ல எல்லாரும் மதியத்துக்கு சமைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம போய் தோசை சுடுறோம்னு சொன்னா அவங்க நமக்கு இடம் விட மாட்டாங்க. இடம் விட மாட்டாங்களா? சரி, நம்ம பேபி கிட்ட சொல்லி கொடுத்தலாம். பேபி வந்துட்டோம்னா அவங்க நமக்கு இடம் விடுவாங்க. அப்ப நம்ம தோசை சுட்டு சாப்பிடலாம். அபி, இப்ப அப்படி எல்லாம் பண்ண முடியாது அபி. சரி, உனக்கு என்ன தோசை தானே வேணும்? இன்னைக்கு நைட்டு நான் உனக்கு தோசை சுட்டு தரேன். இப்ப நீ இந்த இட்லி மட்டும் சாப்பிடு அபி, ப்ளீஸ். சரி, நான் இப்ப இட்லி சாப்பிட. ஆனா எனக்கு ப்ராமிஸா நைட்டு தோசை சுட்டு தருவியா? கண்டிப்பா நைட்டு நான் உனக்கு தோசை சுட்டு தரேன். ப்ராமிஸ், போதுமா? சரி, அப்ப இப்ப நான் இட்லி சாப்பிட. எனக்கு 1 இட்லி போடும். சரி சரி, முதல்ல 1 இட்லி சாப்பிடு. அப்புறம் இன்னும் 1 இட்லி, அப்புறம் 1 இட்லி, அப்படின்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடலாம். அதெல்லாம் முடியாது. ஆமாட்டாடா, 1 இட்லி தான் சாப்பிடலாம். சரி சரி, முதல்ல 1 இட்லி சாப்பிடு, அப்புறம் பார்க்கலாம். என்னம்மா, குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கியா? ஊட்டு ஊட்டு. என்ன அபிக்குட்டி, அத்தை இட்லி ஊட்டுறாங்களா? நல்லா சாப்பிடணும், சரியா?
உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாதாம்மா இருக்கு. என்ன பண்றது? பிடிக்காத வாழ்க்கைய அண்ணனுக்காகவும் அண்ணிக்காகவும் குடும்பத்துக்காகவும் தான் ஏத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. ஏன்னா என்னதான் அவனை பிடிக்கலன்னாலும் குடும்பத்துக்காக பொறுத்துக்கிட்டு வாழணும்னு பாக்குற பத்தியா? நீ ஆரம்பத்துல அவனை காதலிச்சிருப்ப. ஆனா அதுக்கப்புறம் அவன் சரியில்லை, சரியான ரவுடி, அவன் கேரக்டர் சரியில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீயே அவனை விட்டு விலகி போனோன்னு தான் நினைச்சிருக்க. ஆனா அதுக்குள்ள அந்த பையன் இப்படி உன் கழுத்துல தாலி கட்டி உன் வாழ்க்கையை கெடுத்துட்டான். என்னடா சொந்த மருமகனை பத்தியே இப்படி பேசுறானேன்னு நினைக்காத. அவன் என் மருமகன் தான். ஆனா மருமகன்றதுக்காக அவன் பண்றதெல்லாம் சரின்னு நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட முடியாதுல்ல. ஏன்னா எனக்கு உன்னை பார்க்கும்போது என் பொண்ணு பூஜா மாதிரி இருக்கு. எனக்கு பூஜா வேற இல்ல, நீ வேற இல்ல. இதே என் மகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அந்த மாதிரி தாமா உன்னை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. எங்க தெய்வமே, இந்த ஆளு என்னமா டிராமா பண்றான்? சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் அவனை பழி வாங்கணும்னு என்ன கொல்ல பார்த்துட்டு இப்ப வந்து என் பொண்ணு மாதிரி அப்படி இப்படின்னு என்னெல்லாம் சொல்றான். இப்ப கூட ஞானும் அவனும் எப்ப சந்தோஷமா சேர்ந்து வாழ ஆரம்பிப்போம், அதுக்கப்புறமா என்ன ஏதாவது பண்ணி அவனை பழி வாங்கணுங்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இப்ப என்னமோ நல்லவ மாதிரி வந்து எப்படி எல்லாம் பேசுறான். இங்க பாருமா, அவன் சரியில்லைதான். இனி என்ன பண்றது? அதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனி ஒன்னும் பண்ண முடியாதுல்ல. இனி இதுதான் வாழ்க்கைன்னு ஏத்துக்கிட்டு வாழ்ந்து தானமா ஆகணும். எதுக்கு? நாங்க வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன கொல்லணும்னு தானே? இந்த வாழ்க்கையும் அவனையும் மனசார ஏத்துக்கலனாலும் இனி உன் அண்ணனுக்காக, இந்த குடும்பத்துக்காக, உன் வாழ்க்கைக்காகவாவது அவனை ஏத்துக்கிட்டு வாழ்ந்துதாமா ஆகணும். ஆனா நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா. அவன் எப்படி வேணா இருந்துட்டு போட்டும். ஆனா இந்த குடும்பம் உன்னை நல்லா பாத்துக்கும். அதுலயும் உனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு கேள்விப்பட்டம்மா. மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி எனக்கு என் பொண்ணு பூஜா வேற, நீ வேறன்னு இல்லம்மா. நீயும் எங்களுக்கு பொண்ணு மாதிரி தான். என்னையும் மரகதத்தையும் உன் சொந்த அம்மா அப்பாவா நினைச்சுக்க. இந்த வீட்டுல உனக்கு என்ன குறை இருந்தாலும் என்ன வேணும்னாலும் நீ தயங்காம தாராளமா எங்க கிட்ட வந்து சொல்லலாம். சொல்லிட்டா போச்சு. என்ன மாமா, என் பொண்டாட்டிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கீங்க போல. ஆனா பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஏன்னா அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது இந்த வீட்டுல எல்லாரும் அவளை ஏத்துக்குவீங்களோ, யாரெல்லாம் என்னெல்லாம் பேசுவீங்களோ, என்னெல்லாம் பண்ணுவீங்களோன்னு ரொம்ப பயந்துகிட்டே தான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்ப நீங்களே உங்க வாயால என் பொண்டாட்டிய உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்றீங்க பாருங்க. அதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. அவளுக்கு இவ்வளவு தைரியம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல மாமா. அப்புறம் அவ முன்னாடி உங்களை புகழ்ந்தா உங்களுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. ஐஷு, எனக்கு மாமா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நீ அபிய கூட்டிட்டு உள்ள போய் அவளுக்கு சாப்பாடு விட்டுறியா? சரி வாபி, நம்ம உள்ள போய் சாப்பிடலாம். என்ன மாம்சு, புது பிளானா? வர வர பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களே மாமா. எப்படி? நான் இங்க ஃபைட்டு, ரொமான்ஸ், காமெடின்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னாலேயே சிறந்த நடிகர்னு பேர் வாங்க முடியாது போல. ஆனா நீங்க ஒரே ஒரு வில்லன் ரோல வச்சுக்கிட்டு ஸ்கோர் பண்ணிருவீங்க போலயே. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மாமா. ஏன்னா அதுக்கு ஈக்குவலா நாங்களும் ஈடு கொடுக்கணும்ல. டேய், என்னடா நக்கலா? நோனோ, சிக்கல் எனக்கு இல்ல, உங்களுக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பஞ்சாயத்து நம்ம 2 பேருக்குள்ளதான் உங்க டீலிங் என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும்னு. அதையும் தாண்டி என் பொண்டாட்டி கிட்ட போனீங்க, அப்புறம் இப்படி சிரிச்சுட்டு எல்லாம் இருக்க மாட்டேன். செம்ம சீரியஸ் ஆயிடுவேன். அதுக்கு உன் பொண்டாட்டி கிட்ட நான் எதுவும் தப்பா சொல்லலையே. நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு எல்லாமே நான் கேட்டேன். நான் ஒரு ரவுடி, பொறுக்கி, என் கேரக்டர் சரியில்லை, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ பிடிக்காம இந்த வீட்டுல கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க, அப்படி இப்படின்னு என் பேரை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல. ஏன், அது உண்மைதானே? உண்மைதான், யாரு இல்லன்னா. நான் ரவுடி தான், பொறுக்கி தான். ஆனா அதை வச்சு என் பொண்டாட்டி கிட்ட என் பேரை டேமேஜ் பண்ணி என்னை கெட்டவேன்னு அவகிட்ட காமிச்சு எங்களை பிரிக்கணும்னு பிளான் பண்ணீங்க பாத்தீங்களா? அங்கதான் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நான் ஒரு கெட்டவேன்னு தெரிஞ்சா அவ என்னை விட்டு போயிடுவான்னு நினைச்சீங்களா? ஐயோ மாமா, அவளுக்கு ஆல்ரெடி நான் கெட்டவன் தான் மாமா. அவளுக்கு என்ன நான் கெட்டவனா காமிச்சதை விடவா நீங்க என்ன கெட்டவன் அவளுக்கு புரிய வச்சிட போறீங்க? உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான உண்மையை சொல்லட்டுமா? அவ என்ன ஃபர்ஸ்டா பார்க்கும்போதே ஃபுல்லா குடிச்சிட்டு செம்ம மப்புல இருந்தேன். நான் ஒரு குடிகாரன்னு தெரிஞ்சுதான் அவ என்ன காதலிச்சா. அப்புறம் இந்த அடிதடி, சண்டை, ரவுடித்தனம், பொறுக்கித்தனம் இது எல்லாத்தையுமே அவ முன்னாடியே பண்ணிருக்கேன். இப்ப புரிஞ்சுதா மாமா? நான் ஒரு குடிகாரன்னு தெரிஞ்சுதா அவ என்ன காதலிச்சா. நான் ஒரு ரவுடின்னு தெரிஞ்சுதா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நான் ஒரு பொறுக்கின்னு தெரிஞ்சுதா இப்ப என் கூடவும் இருக்கா. இதுக்கு மேலேயுமா உங்களால அவகிட்ட என்ன கெட்டவனா காமிக்க முடியும்? அதனால என்ன அவகிட்ட கெட்டவனா காமிக்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணாதீங்க மாம்சு. அது ஒர்க் அவுட் ஆகாது.
அவகிட்டன்னு இல்ல, வேற யாருக்கிட்டயுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா என்னை பத்தி எல்லாருக்குமே தெரியும். என்னடா நீ என்ன பண்ணாலும் எல்லாருக்கும் உன்னை பிடிக்குதுங்கிற தைரியமா? இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு நானும் பாக்குறேன். ஐயோ மாமா, எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிறதுக்காகலாம் நான் எதுவும் பண்ணல. ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இல்ல மாமா. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கேன். யாருக்கிட்டயும் என்ன நல்லவனா காமிச்சுக்கணுன்றதுக்காகலாம் நான் எதுவுமே பண்ணதில்ல. என்ன யாராவது நல்லவன் சொன்னா நான் பெருமையும் பட மாட்டேன், என்ன கெட்டவன் சொன்னா கவலையே பட மாட்டேன். ஸோ ஃபைனலா இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, the conclusion of the conversation is, எங்களை பிரிக்கிறதுக்காக இன்னைக்கு நீங்க சுத்தின ரீல் அந்து போச்சு. நெக்ஸ்ட் டைம் வேற ஏதாவது பெட்டரா ட்ரை பண்ணுங்க மாம்சே. கிளம்பு கிளம்பு அந்த போச்சு கிளம்பு 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 விடிஞ்சிருச்சு கிளம்பு கிளம்பு. ஐயோ ஆத்தா மாரியாத்தா, என் மருமவளுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. என்னாச்சு ஏதாச்சுன்னு வேற தெரியல. பிள்ளை வயிற்று வலின்னு ரொம்ப நேரமா துடிச்சுக்கிட்டு கிடந்துச்சு. ஆஸ்பத்திரி கொண்டு வந்தா டாக்டருங்க பார்த்துட்டு என்ன எதுன்னு சொல்றோம்னு சொல்லிட்டாவோ. இன்னும் யாரும் ஒன்னும் சொன்ன பாடில்ல. என் பேரை இந்த எடுவட்ட பயகிட்ட மருமவளுக்கு வயிற்று வலியா கிடக்க சீக்கிரமா வாடான்னு போன் போட்டு சொன்னா இன்னும் என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அப்பவே அவன் வந்திருந்தானா அப்பவே படி ஆஸ்பத்திரி கொண்டு வந்திருந்திருக்கலாம், என்ன எதுன்னு பார்த்திருக்கலாம். ஆனா அவன் வரவும் செய்யல. பக்கத்துல இருந்த ஆளுகிட்ட எல்லாம் சொல்லி ஆட்டோ பிடிச்சு பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டியாந்து சேர்த்தேன். மருமவளுக்கு என்னாச்சு ஏதுன்னு ஒன்னும் தெரியல. வர்ற அவசரத்துல மருமவளோட போனை வேற வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்ப என்ன செய்ய? இது சக்தி பயலுக்கு போனை போடலான்னு சொன்னா போனும் இல்லம்மா கையில. என்ன செய்யணும் ஒன்னும் தெரியலையே. இங்கனக்குள்ள யாருக்கிட்டையாவது போனை வாங்கி பண்ணுவோன்னு பார்த்தா அந்த பையன் நம்பர் வேற தெரியாதே. இப்ப என்ன செய்ய ஒன்னும் புரியல. மருமகளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இனிதான் மருந்து மாத்திரை வாங்க சொல்லி டாக்டருக்கு சொன்னாங்கண்டா போய் வாங்குறதுக்கு கையில பணமும் கிடையாது. சரி அது கூட பரவாயில்ல, என்னத்தையாவது சொல்லிக்கிடலாம். மருமவ இருக்கால, அவளுக்கு தெரிய அவ எல்லாம் பாத்துக்கிடுவா. ஆனா அதுக்கு முதல்ல அவளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே. வயிறு வலி சரியாயிட்டா பரவாயில்ல, இனி என்னவா இருக்கும், எதனால வயிறு வலி ஒன்னும் தெரியல. டாக்டருக்கு எதனா வந்து சொன்னா கூட பரவாயில்ல, யாரையும் காணுமே, ஏதாவது கேப்பண்டு பார்த்தா. அப்புறம் இந்த ஆஸ்பத்திரியில தான் சைல்டனோட புருஷன் வேலை பார்க்காருன்ட்டு சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம். பேரை கேட்கையில அப்படிதான் தோணுச்சு. இனி இப்ப இதுதானா இனி வேற ஆஸ்பத்திரியான்னு தெரியல. சைல்டனோட வீட்டுக்காரு இங்கதான் வேலை பார்க்காருண்டா கூட அவர்கிட்ட சொல்லி என்னத்தையாவது பண்ணுவோம். ஆனா இங்கதான் அவரு வேலை பார்க்காருன்னு தெரியலையே. டாக்டர்களோ நர்ஸுகளோ யாராவது வந்தா என்னத்தையாவது கேட்பாட்டு பார்த்தா இங்க யாரையும் காணல. இந்த ஒரு நர்சம்மா வருது, இந்த அம்மாட்ட கேட்போம். மடி நர்சம்மா, என் மருமகளுக்கு எப்படி இருக்குமா? என் மருமவன் நல்லா இருக்கால்ல? அம்மா யார் உங்க மருமக? இங்க நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க யார சொல்றீங்க? உங்க பேர் என்ன? உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஐயம்மா தான் இப்ப காலையில கூட்டிட்டு வந்தனேம்மா. மருமகளுக்கு வயிற்று வலி அதிகமா இருக்குன்னு சொல்லி. மருமக பேரு கயலு. கயல்? ஓ, இப்ப காலையில வந்த பேஷண்டா? அது உள்ள டாக்டருங்க பாத்துட்டு இருக்காங்கம்மா. ஐயோ என்ன நர்சம்மா, காலையில பிடிச்சு ரொம்ப நேரமா டாக்டருங்க பாத்துக்கிட்டே தான் இருக்காவோ. என்ன எதுன்னு ஒன்று சொல்ல மாட்டேங்கிறாவோ, யாரும் வெளியவும் வர மாட்டேங்கிறாங்க. மருமகளுக்கு ரொம்ப வயிற்று வலியா இருக்குன்னு துடிச்சிட்டு கிடந்தா. என்னாச்சு ஏதுன்னு ஒன்னும் தெரியலம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் மருமகளுக்கு எப்படி இருக்கு, எதுவும் பிரச்சனை இல்லையான்னு மட்டும் கொஞ்சம் பாத்துட்டு வந்து சொல்லுங்கம்மா. இல்லம்மா, பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு வயிறு வலி அதிகமா இருக்குன்னு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்கு. அதான் டாக்டருங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு உங்களுக்கு விவரமா சொல்லுவாங்க. ஐயோ என்னம்மா சொல்றீங்க? டெஸ்ட் எல்லாம் எடுக்கணுமா? ஐயோ நான் வயிறு வலின்னு சொன்னதும் சூட்டுக்கு தான் சூட்டு வலியா இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னடானா டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்றீங்க. அப்ப வேற எதுவும் பெரிய பிரச்சனையா இருக்குமாமா? எதுக்குமா டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்? ஐயோம்மா, டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னா உடனே பெரிய பிரச்சனையா இருக்கும், அதுக்காக தான் டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படியெல்லாம் அர்த்தம் கிடையாது. வயிறு வலி எதனால என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சின்ன சின்ன டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். அப்புறம் அதுவும் இல்லாம நீங்க காலையில நேரத்திலேயே கூட்டிட்டு வந்துட்டீங்க. அந்த நேரத்துல பெரிய டாக்டருங்களா யாருமே இல்லை, நாங்க நர்ஸுங்க மட்டும்தான் இருந்தோம். அதனால தான் அவங்களை கொஞ்சம் மருந்து கொடுத்து ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்கு. இப்பதான் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கு. இதுக்கப்புறம் தான் டாக்டருங்களா வருவாங்க. டாக்டருங்க பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படிங்களா நர்சம்மா? நான் கூட ஏதோ இவ்வளவு நேரமாக்கி என்ன ஏதுன்னு ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாவோ, இனி என் மருமகளுக்கு ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கும் போட்டு பயந்தே போயிட்டம்மா. இல்லம்மா பயப்படாதீங்க, பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. அவங்களுக்கு வயிறு வலிக்கு மருந்து கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாம வயிறு வலின்னு ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. நைட்டு சரியா சாப்பிட கூட இல்ல போல இருக்கு. பிபி எல்லாம் ரொம்ப கம்மியாகி கொஞ்சம் மயக்கம் வேற வந்துருச்சு. அதனால அவங்களுக்கு ட்ரிப்ஸ் போட்டிருக்கு, குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு. ஐயோ என்னம்மா சொல்றீங்க? என் மருமக மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா? ஐயோ குளுக்கோஸ் எல்லாம் ஏறுதா? பயமா இருக்குமா எனக்கு. என் மருமகளை கொஞ்சம் பார்க்க முடியுங்களா? ஐயோ இப்ப பார்க்க முடியாதுங்கம்மா. இப்ப டாக்டருங்க வர நேரம் ஆயிடுச்சு. டாக்டருங்க வர நேரத்துல வார்டுக்குள்ள உங்களை விட்டா அப்புறம் எங்களை தான் திட்டுவாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா உள்ள போய் பார்த்துருந்துருக்கலாம். சரி பரவாயில்ல, இப்போ டாக்டருங்க வந்துருவாங்க. வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். சரிங்க நர்சம்மா. ஆனால் என் மருமகளுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைங்களே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவங்க நல்லா தான் இருக்காங்க. ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. டாக்டருங்க வந்ததும் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. பயப்படாம இருங்க. சரிங்கம்மா. என் மருமகளை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்கம்மா.
சரிம்மா, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கூப்பிடுவாங்க. ஐயோ அப்பனே முருகா, என் மருமலுக்கு டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க, மயக்க போட்டு விழுந்துட்டா, குளுக்கோஸ் ஏத்துறாரு சொல்றாங்க. ஐயோ ரொம்ப பயமா இருக்கே, இந்த பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ ஒண்ணும் தெரியலையே. டாக்டருக்கு வந்துட்டு மருமலுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கான்னு சொல்லிடணும். அப்படி மட்டும் என் மருமலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா காப்பாத்தி கொடுத்துட்டேன்டா, உன் கோயிலுக்கு வெள்ளியில வேல் செஞ்சு காணிக்க கொடுக்குறப்பா. எப்பதா இந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்கீங்களா? உங்களுக்கு எங்கெல்லாம் தேடுறது? போன் என்னாச்சு? போன் பண்ற, போன் கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க. கிளி பாவி பையலே, வந்துட்டியாலே? உங்ககிட்ட எப்பலே போன போட்டு சொன்னேன், மருமலுக்கு வயிற்று வலியா இருக்கு, உடனே கிளம்பி வீட்டுக்கு வாண்டு. அவ்வளவு நேரம் ஆகி வராம என்னலே பண்ணிக்கிட்டு கிடந்த? நான் உனக்கு போன போட்டு சொல்லி அவ்வளவு நேரம் நீ வருவேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். மரும வந்தா வயிற்று ரொம்ப வலிக்குதா பார்த்தான்னு சொல்லி அழுதுட்டு கிடக்கு. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணும் தெரியல. கையும் ஓடல, காலு ஓடல. கடைசியில இந்த பக்கத்து விட்டு அந்த சரஸ்வதி புருஷன் கிட்ட சொன்னப்ப அவதான் ஒரு ஆட்டோக்கு போன் பண்ணி சொல்லி ஆட்டோவை வர வச்சு ஆட்டோல பிள்ளை இந்த ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்தோம்ல. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர அளவுக்கு வயிறு வலினா எனக்கு கூப்பிட்டு சொல்ல வேண்டியதானே? கிளி பாவி, சொல்லாமையால இருந்த மருமலுக்கு வயிற்று வலி துடிச்சிட்டு கிடக்கான்னு போட்டு சொன்னது நம்மள சொல்லி நீ வந்தியாலே. ரொம்ப நேரம் பார்த்து உனக்கு காணப்படும் தாமரை சரஸ்வதி புரிஞ்சுக்கிட்டே போய் சொல்லி ஆட்டோ பிடிச்சி பிள்ளைங்க கொண்டு வந்து சேர்த்தேன். வர்ற அவசரத்துல மருமக போனையும் வீட்டுல விட்டு போட்டு வந்துட்டேன். உனக்கு திரும்ப கூப்பிடலான்னு பார்த்தா கையில போனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என்ன பண்ணுவணும் ஏது பண்ணுவணும் நீங்க தவிச்சிட்டு கிடக்கமலே நானு. ஐயோ சரி, இப்ப கையில எங்க? அவளுக்கு என்னாச்சு? அப்ப அவளுக்கு எப்படி இருக்கு இப்போ? கிளி ஒண்ணு தெரியல இல்ல, உள்ள டாக்டருக்கு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் நர்சம்மா சொல்லிட்டு போச்சு, இனி டெஸ்ட் எல்லாம் பண்ணி என்ன எதுன்னு பார்த்துட்டு கூப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? அந்த அளவுக்கு அவளுக்கு வயிறு வலி? நான் கூப்பிட்டு சொன்னதும் அன்னைக்கு மாதிரி ஏதோ என்ன வர வைக்கிறதுக்காக ரெண்டு பேரும் சும்மா சொல்றீங்கன்னு நினைச்சப்பதான். ஐயோ எல்லே, அதான் நான் சொன்னமில்லே, உன்னை வர வைக்கிறதுக்காக தான் சொல்ல இல்ல, அவனுக்கு உண்மையாவே வயிற்று வலிண்டு. ஐயோ அப்பதான் நீங்க எப்போ போல போய் சொல்றீங்கன்னு நினைச்சிட்டு அப்பதான். சரி, இப்ப அவளுக்கு ரொம்ப வயிறு வலி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ற. எனக்கு அவளை பார்க்கணும், அப்பதான் உள்ள போய் பார்க்க முடியுமா? உள்ள எல்லாம் போய் பார்க்க முடியாதுலே, உள்ள டாக்டருக்கு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காவோ. இப்பெல்லாம் உள்ள விட மாட்டாங்கன்னு நர்சம்மா சொல்லிட்டு போச்சுலே. பொம்பளை என்னையே விட மாட்டாவோ, அப்புறம் ஆம்பளைங்களை எல்லாம் விட மாட்டாவோலே. இரு, அவங்க பார்த்துட்டு என்ன எதுன்னு சொல்லுவாங்க. ஐயோ என்ன பத்தா சொல்றேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கப்பதா. எனக்கு கையில இப்பவே பார்க்கணும் அப்பதா. இப்ப பயமா இருக்குன்னு சொல்றீ இல்ல, இந்த பையன் நான் போன் போடும்போது உனக்கு வரலையாக்கு? அந்த பிள்ளை பாவம் அம்புட்டு நேரமா வயிற்று வலின்னு துடிச்சிட்டு கிடந்துச்சு. வந்தியாலே நீ? இப்ப ஏதோ மயக்க போட்டு விழுந்துருச்சு, குளுக்கோஸ் எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்குன்னு நர்சம்மா சொல்லிட்டு போகுது. எனக்கு கேட்கும் போதே பயமா இருக்குல்ல. என் மருமலுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆகட்டு, அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டோம்ல சொல்லிவிட்டேன். ஐயோ இந்த அப்பதான் சொல்றது கேட்டா ரொம்ப பயமா இருக்கே. கையலுக்கு என்னாச்சுன்னு வேற தெரியல. ஐயோ நான் ஒருத்தன் அப்பதான் போன் பண்ணப்பவே வந்திருக்கணும். கையலுக்கு என்னாச்சுன்னு வேற தெரியல, ரொம்ப பயமா இருக்கே. கையல் என்னடியாச்சு உனக்கு?